Hi everyone, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வான்கோழி வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வான்கோழியை நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல மஞ்சள்தூள் கரம் மசாலா போட்டு இதை 2 இல்லைனா 3 விசிலுக்கு வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லி, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், முழு மிளகு போட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம காஞ்ச மிளகாவையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஏன்னா வான்கோழி வந்துட்டு ரொம்ப ஹீட்டு, அதனால நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, முழு மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மிளகு போடுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கடிக்கும் போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, கரம் மசாலையும் போட்டு இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த கறியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இதை வந்துட்டு நல்லா வத்துற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு. இல்லைனா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு மீட்டை மட்டும் இதில் போட்டு குக் பண்ணுங்கள். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் வரைக்கும் குக் பண்ணுங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.